ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 12:35 ஆகிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாதம், சேப்பங்கிழங்கு வறுவல், அரிசி வத்தல். கதம்ப சாதம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி லேட்டாகவே ஆரம்பிச்சிருக்கேன் சமையலை. இப்போ முதல்ல நான் அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கதம்ப சாதத்துக்கு ஊற வச்சிடுறேன். கதம்ப சாதம் இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசிக்கு அரை ஆழாக்கு துவரம்பருப்பை போட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அடுத்து இப்போ சேப்பங்கிழங்கையும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா கிழங்கு வெந்து வரும். கதம்ப சாதத்துக்கு தேவையான புளியும் ஊற வச்சாச்சு. இப்போது காய்கறிகளையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி கதம்ப சாதம் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியும். ஊற வச்ச அந்த அரிசி பருப்பை இப்போ குக்கரில் சேர்த்துட்டு 4 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்க போகிறேன். 1 கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணீர் ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல பருப்பை வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம அரிசி பருப்பை ஒன்றா சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம குக்கருக்கு விசில் விடணும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான பவுடர் மட்டும் நான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சாம்பார் பொடி ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பாருங்கள். சாம்பார் பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் தேங்காய் சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த சாதத்துக்கு மட்டும்தான் நான் பொடி அரைக்கிறேன். அதனால் ஒரு 2 பத்தை தேங்காய் மட்டும் சேர்த்து சாம்பார் பொடி அரைக்க போகிறேன். சாம்பார் பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கதம்ப சாதம் தாளிக்க வேண்டியது தான். கடாயில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் பாதி தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். ஏன்னா ஆழாக்கு சாதம் தான் நம்ம பண்ண போகிறோம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா அவரைக்காய், கோவக்காய், கொஞ்சமாக முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இது காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு 1 கிளாஸ் தண்ணீர் ஊற்றிட்டு இப்போ இதை வெந்த சாதத்தில் கலந்து விட்டுட போகிறோம். காய்கறிகள் வதங்கின பிறகு இப்போ நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். டைரெக்டாக சேர்க்காமல் இது மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணீரில் கலந்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடியை நம்ம 2 விதத்தில் சேர்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி முதல்லையே சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா பவுடராக சேர்க்கணுன்னா கடைசியாக சாதம் சாம்பார்லாம் ஒன்றா கலந்து வெந்த பிறகு பவுடரை தூவி விடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அடி பிடிக்காமல் சேஃபாக பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். நம்ம வேக வச்சு அந்த அரிசி பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா இது மாதிரி குழைய இது மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாரையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை 2 விசில் விட்டு இறக்கி விட்டுடணும். உடனே இதை அடுப்பில் இருந்து இறக்கிடணும். அடுப்புலேயே இருந்ததுன்னா அடி பிடிச்சிடும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோனாலும் பாயசம் மாதிரி ஆகிடும். அதனால் சாம்பாரில் ஒரு 2 கிளாஸ் மட்டும் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2 விசில் வந்த உடனே அடுப்பில் இருந்து இறக்கி தனியாக வச்சிடணும். அடுப்புலேயே இருந்ததுன்னா அடி பிடிச்சிடும்.
கதம்ப சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். ஊற வச்ச அந்த சேப்பங்கிழங்கை நல்ல மண் போக கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி ஒரு 2 சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சேப்பங்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுனால ஒரு விசில் மட்டும் விட்டாலே போதும், நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா அதை தோலை உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். சேப்பங்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மசாலா சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா தூள், பூண்டு இதையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா கமகமன்னு கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை பரிமாற வேண்டியது தான். சாம்பார் பொடி முதல்ல சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடியை நல்லா கையால் தூவி விட்டுட்டு அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு தம் விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தலைன்னு இருந்தால் தான் கொஞ்சம் டைம் ஆக ஆக இது நல்லா கெட்டியாக மாறிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கி விட்டுடணும். சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு மசாலாவை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க அந்த சேப்பங்கிழங்கையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடணும். கொஞ்சமாக புளி தண்ணீரும் சேர்த்துருக்கேன். ஏன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு சாப்பிட்டா கூட கொஞ்சம் காரல் தெரியும். புளி தண்ணீர் சேர்த்து பண்ணும்போது அந்த காரல் தெரியாது. கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கக்கூடாது. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். சேப்பங்கிழங்கு வறுவலும் நல்ல சூப்பரான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. அரிசி வத்தலும் பொரிச்சு வச்சாச்சு. லஞ்ச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.